தம்பளம் குருவே சரணம். ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருவழியே வேதம் வேதம். ஓம் குருவழியே தீபம் தீபம். ஓம் குரு பதமே காப்பு காப்பு காப்பு. மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னென்னவெல்லாம் நமக்கு தேவைப்படுது, என்னென்ன விஷயங்கள் இருந்தால் நம்ம ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்க முடியும், அதை பற்றி இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உடல் நலம் பேணி காப்போம் அப்படிங்கிறதுல பகுதி 1 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுறோம். உடல் நலத்துக்கு ஆன்மீகத்துக்கு என்னங்க சம்பந்தம், எதுக்கு உடல் நலம் பேணி காப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்போ வாய்க்கும், எப்போ அவனுக்கு ஆன்மீகம் சித்திக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மளுக்குள்ள நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கு 4 காரணங்கள் இருக்குது. 1 உடல் நலம், 2வது மனநலம், 3வது சமுதாய நலம், 4வது பொருளாதார நலம். இந்த 4 விஷயங்கள் ஒரு மனிதன் எப்போ தன்னிறைவு அடைகிறானோ அப்போதான் அவன் ஆன்மீகம் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு சேர்வதற்கான தகுதியை பெறுகிறான். அப்படிங்கிறது நான் சொல்லலை, நம்ம சித்தர்கள், முன்னோர்கள், ரிஷிகள், நம்முடைய குருநாதர்கள் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 4 காரணிகளில் முதல் காரணியை நம்ம எடுத்துக்கலாம், உடல் நலம். இந்த உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்துல நாம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. உண்மையை சொல்ல போனா இப்போ 100க்கு 99% நபர்கள் நம்மளிடையே இருக்கிறவங்க இல்ல உடல் நலத்தை சுத்தமாவே கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி நாம் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்முடைய உணவு விஷயத்தை எடுத்துக்கங்க. நம்முடைய உணவு முறை எப்படி மாறி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலமாக அந்த துரித உணவுகள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துரித உணவுகளுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷம். நம்ம விஷம்னு தெரிஞ்சு நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நாம் அதை கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அப்போ உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள் முக்கியமாக இருக்கணும். 1 சளி குற்றம் உடல்ல இருக்கக்கூடாது, இன்னொன்று மலக்குற்றம் உடல்ல இருக்கக்கூடாது. இந்த துரித உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வயிறு ஒரு குப்பை தொட்டி போல மாறுது. நீங்க அது போல தெளிவா புரிஞ்சுக்கணும். அது சரியான ஜீரணங்களை செய்யறது இல்லை. அது முழுசா நம்முடைய சிறுநீரையோ மலத்தோ எதையுமே முழுசா வெளியேற்றுறது இல்லை. அது உள்ள தங்கி இருந்து கிருமிகளா மாறி நம்ம உடலுக்கு தேவையில்லாத எல்லா நோய்களையும் கொண்டு வந்து சேர்த்து. இப்போ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கரை நோய் நீங்க எந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இந்தியாவில் அது மிக அதிகமாக பரவிட்டு இருக்கு. அப்போ இந்த நோய் இது 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தது, எப்படி இது திடீர்னு டெவலப் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுக்குள்ள நம்ம கேட்டு பார்த்தோம்னா, அதுக்கு நீ வரக்கூடிய எபிசோடுகளில் ஒரு நோயிற்கு தன்மை என்ன, அதை இருந்து வெளியே வர்றதுக்கான என்ன வழிகள், இயற்கை மருத்துவத்தை வச்சு, உணவு மருத்துவத்தை வச்சு நம்ம எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம வரக்கூடிய காணொலிகளில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் மேலோட்டமாக இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, துரித உணவுகள் நேரம் கடந்து சாப்பிட்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அவசர அவசரமாக கிளம்புறது, போகும்போது நடந்துகிட்டே சாப்பிட்றது, அப்புறம் அப்படியே பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்றது, பைக்கில் போகும்போது சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய உணவு முறைகள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப குழப்பி வச்சுருக்கோம். இது ஒரு சிஸ்டமே இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்முடைய உடல் அப்படிங்கிற சிஸ்டத்தை கடவுள் எப்படி படைச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுடைய உள்நோக்கி உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த உடலுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உறுப்பு பாதிப்படைந்தால் இன்னொரு உறுப்பு அது என்ன ஆச்சுன்னு பார்க்கும். மூளை மேல இருந்து ஆர்டர் போடுவாங்க, வேணும் பிரச்சனையில் இருக்காப்பா போய் என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும். வயிறுல ஒரு பிரச்சனை கமகமாக உடனே மூளை ஆர்டர் பண்ணு, போய் என்னன்னு பாரு அப்படிங்க. உடனே அந்த ரத்த அணுக்கள் வெள்ளணுக்கள் ஓடி என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கும். நாம் ஒரு தேவையில்லாத விஷயத்த சாப்பிட்டுருப்போம், அது வயிற்றுக்கு இடைஞ்சலா இருக்கு. உடனே அது என்ன பண்ணும், சரி இவன் தேவையில்லாத கழிவு தான் அப்படின்னு சொல்லி அது லூஸ் மோஷன் மூலமா வயிற்றாலை போறது மூலமா அது வெளியேற்ற பார்க்கும் நம்ம உடல், நம்மளோட கழிவுகள் வேண்டாம். நாம் என்ன பண்ணுவோம், அலோபதி மருத்துவத்துக்கு போய் அது வெளியே போற கழிவுகள் வெளியேறாம இருக்கிறது, அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப என்ன ஆகுது, அந்த கழிவுகள் நம்ம உடலுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்ப சளி அப்படிதான், மூக்குல சளி வருது அப்படின்னா அது நம்முடைய கழிவு, அது வெளியேறுது. அதுக்கு நாம நேரமே கொடுக்கறது இல்லை. உடனடியாக போய் சார் ரன்னிங் நோஸ் சார், ஒன்றும் முடியல சார் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவர் ஒரு டேப்லெட்டை கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, உடனே சளி நின்றும். அப்போ கழிவுகள் வெளியேற்றத்தை நம்ம என்ன பண்றோம், தடுத்துறோம். அப்போ நம்ம உடலுக்குள்ளேயே தான் கழிவுகள் தங்கும். அந்த கழிவுகள் தங்கும் போது நோய் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி போயிடும். அப்போ முதல்ல அந்த கழிவுகள் நம்ம உடல்ல இருந்து வெளியேறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கு, அந்த பயிற்சிகள் ரொம்ப சிம்பிளான பயிற்சி. நாம சொல்ல போற பயிற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் செலவில்லாத பயிற்சிகளை மட்டும்தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். அதுதான் இயற்கையான வழி, மனித உடல் அதைத்தான் ஏத்துக்கும். அதுதான் ஒரு சரியான ஒரு சிகிச்சையும் கூட. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ காலையில எழுந்து நம்ம காலை கடன்களை முடித்து
காலையில் நம்ம வேலைக்கோ கல்லூரிக்கோ நம்ம எங்கே போகணுமோ அங்கே கிளம்புறதுக்கு உண்டான அந்த பயிற்சிகளை மட்டும் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த உடல் நலம் அப்படிங்கிறது ஒரே ஒரு காணொலியில் சொல்லி முடிச்சிடக்கூடிய விஷயம் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய உடம்பு கெடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து உடனே ஒரே நாளில் சரி பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால இப்போதைக்கு காலை எழுந்தவுடன் நம் காலை கடன்களை முடித்து நாம் சிற்றுண்டி உண்பது வரை என்ன செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் இப்போ காலை எழுந்தவுடன் நாம் என்ன செய்வது அப்படிங்கிறது மட்டும் சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காலை எழுந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 கைகளையும் நன்றாக இப்படி தேய்த்து கொஞ்சம் சூடு வர வரைக்கும் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்த்து உங்களுடைய கண்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை இந்த கண்களுக்கு கொடுக்கணும். இது வந்து ஒரு புத்துணர்வு பயிற்சி. இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் அந்த கைகள் மூலமாக வாங்கி நம்முடைய கண்களுக்கு முகத்திலையும் இப்படி ஒத்திக்கும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே ஒரு புத்துணர்வுக்கு உள்ளாவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் நாள் இரவு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கோலை செம்பால் செய்யப்பட்ட ஒரு தண்ணீர் பாத்திரம் அல்லது ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குவளை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த தண்ணீர் வந்து எப்படின்னா காய வச்சு ஆற வச்ச தண்ணீராக இருக்கணும். தண்ணீரில் 1 ஸ்பூன் சீரகம், 6 மிளகு, 3 அருகம்புல், இந்த 3ஐயும் அதில் நீங்கள் போட்டுடணும். அதில் போட்டு நைட்டு ஃபுல்லாக அது ஊறி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சுன்னா முதல்ல அந்த கைகளை தேய்த்து பிரபஞ்ச சக்தியை முகத்திற்கு கொடுத்து புத்துணர்வு ஆனதுக்கு பிறகு அந்த முதல் பானமாக நீங்கள் தண்ணீரை தான் குடிக்கணும். அது குடிக்கிறது முதல் இது என்ன பண்ணும் அப்படின்னா சீரகம் சிறுநீரகத்தை சரி பண்ணும். சீர் பிளஸ் அகம் சீரகம் சிறுநீரை சரி பண்ணும். மிளகு கபம் அறுப்பான், கபத்தை அறுக்கும், சளியை அறுக்கக்கூடிய விஷயம் மிளகில் இருக்கு. அருகம்புல் அப்படிங்கிறது வந்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி உடலை சீராக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3ஐயும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை பண்ணிடணும். அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் கொப்பளிப்பு ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நீங்க வந்து இரவு நேரத்தில் பண்ணக்கூடாது, பகல் நேரத்தில் தான் பண்ணணும். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் உங்களுக்கு விருப்பமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது நல்லெண்ணெய் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். நல்ல சுத்தமாக செக்கில் ஆட்டி வைக்கக்கூடிய நல்லெண்ணெய் ஒரு 15 மில்லி எடுத்துக்கங்க. எடுத்து வாயில் ஊற்றிட்டு இது வந்து அந்த மூலிகை குடிநீர் குடிச்சா அடுத்த ஸ்டெப், 2வது ஸ்டெப்பே வந்து இந்த எண்ணெய் கொப்பளிப்பு. அந்த 15-20 மில்லி எண்ணெய் வந்து நீங்கள் வாயில் விட்டுட்டு கரெக்டாக 15 நிமிடங்கள் அதை நீங்கள் கொப்பளிக்கணும். நீங்கள் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 7:15 வரைக்கும் நீங்கள் கொப்பளிக்கணும். வாய் வலிக்கிற அளவுக்கு கொப்பளிக்கக்கூடாது. ரொம்ப மெதுவாக நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி கொப்பளிக்கணும். அதாவது வாயினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அந்த எண்ணெய் வந்து பரவி போகணும். இது 15 நிமிடங்கள் நீங்க செஞ்சு அந்த 15வது நிமிடம் அந்த எண்ணெயை நீங்க போய் துப்புனீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து வெள்ளை வெளியர்னு இருக்கும். அது உடல்ல இந்த நெற்றி, இந்த நாசி, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சைனஸ் பள்ளங்கள்னு சொல்லுவாங்க. இந்த நெற்றி, இந்த தலையில் இருக்கக்கூடிய நீர், சளி அங்கே தேங்கி இருக்கும். இந்த எண்ணெய் கொப்பளிக்க அந்த குழியில் இருக்கிற சளியெல்லாம் மேலே வந்து அந்த தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வாய் மூலமா வெளியேறும். இது சளி குற்றம் தீர்ப்பதற்கான முதல் படி. அப்போ அந்த எண்ணெய் கொப்பளிப்பு அப்படிங்கிறதுல நீங்க தவறாம காலை நேரத்தில் செய்யணும். இரவு நேரத்தில் செய்யறதுல அந்த அளவுக்கு பலன் இருக்காது. சரி, அடுத்த 2வது ஸ்டெப் முடிஞ்சது. 3வது ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா பேஸ்ட் இஸ் வேஸ்ட். பேஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பேஸ்ட் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதில் ஃப்ளோரைடு அப்படிங்கிற ஒரு பாய்சன் அதில் கலந்துருக்கு. அப்போ காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம விஷத்தை எடுத்து வாயில் வச்சு தேய்ச்சிக்கிறோம். நம்ம உள்ள போகிற எல்லா உணவும் விஷமாக தான் மாறும். அதனால பேஸ்ட் யூஸ் பண்ணுறது தயவு செய்து நிறுத்திடுங்க. பல்பொடி, ஏதாவது ஒரு பல்பொடி, நிறைய கடைகளில் ஜெயம் மூலிகை பல்பொடி, வசீகரா பல்பொடி, இன்ஜெக்ஷன் பல்பொடி, நிறைய நாட்டு மருந்து கடைகளில் பல்பொடிகள் கிடைக்கும். இந்த இனிப்பு பல்பொடிகளை வந்து உபயோகப்படுத்த வேண்டாம். மூலிகை பல்பொடி மட்டும் எடுத்து அந்த கையில் தொட்டு அந்த ஈறுகள் எல்லா இடங்கள்லையும் பரவுற மாதிரி இப்படி ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் பல் துலக்கணும். இப்படி ரொட்டேஷன் பேசிஸில் எல்லா பக்கம் ரொட்டேஷன் ஸ்லைட் மசாஜ், கை தோல் உரியவர்களுக்கெல்லாம் விளக்க வேண்டியதில்லை. அப்படி ஸ்லைட் மசாஜ் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி பண்ணுறீங்க. பண்ணிட்டு ப்ரஷ் எடுத்து அதே பல்பொடியை தொட்டு ப்ரஷ்ஷையும் அதே மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் இப்படி எல்லா பக்கம் போகிற மாதிரி விளக்குறீங்க. அப்படி பண்ணும் உணவு துகள்கள் ஏதாவது சிக்கியிருந்ததுன்னா அதுவும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நாக்கு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அதுக்கு வந்து டங் கிளீனர்லாம் வச்சு ரொம்ப அந்த இரும்பு அதெல்லாம் வச்சு இந்த தகடு மாதிரிலாம் வச்சு இப்படி வலிக்கிறீங்களா, அது ரொம்ப தவறான ஒரு செயல். அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஆட்காட்டி விரல், நடுவிரல், இந்த 2 விரல் எடுத்துட்டு நாக்கை நல்லா வெளியே நீட்டிட்டு நாக்கோடு உள்பகுதியில் இப்படி நாம் அதை தேய்க்கணும். அல்லது நீங்கள் பல்பொடி பிரஷ்ஷில் தொட்டும் அந்த மாதிரி உள்நாக்கை வந்து நீங்கள் தேய்ச்சி விடலாம். அப்படி தேய்ச்சி விடும்போது என்ன ஆகுன்னா அந்த நாக்கில் ஒரு வெள்ளை படிவம் ஒன்று படிஞ்சிருக்கும். வெள்ளை படிவம், கருப்பு படிவம், இந்த மாதிரிலாம் படிஞ்சிருக்கும். கருணாக்கு பாவு இருக்கு, அவர் சொன்னதெல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையில ஒரு உடம்பு சொல்லாம் போகும், அவ்வளோதான். அதனால வந்து கருணாக்கு அப்படிங்கிறது அது அர்த்தம் அல்ல. அதனால நீங்க நாக்கு சுத்தம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். 2 கைகளை வச்சு உள்ள தேய்க்கும் பொழுது கொஞ்சம் கொமட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆயிலி எஃபெக்ட் இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி ஒரு விஷயங்களை பூரா வெளியில கொண்டு வரும். உணவு குழல் வந்து சுத்தமாகும். அப்படி சுத்தமாகி அது முழுக்க வெளியில வந்துடும். வெளியில வந்ததுக்கப்புறம் நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு மறுபடியும் உள்ள போய் வீட்டுக்குள்ள போய்
ஒரு டம்ளர் சுடுதண்ணி, இளம் சூட்டில் ஒரு சுடுதண்ணி, ஒரு ஸ்பூன் சர்க்கரை கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சர்க்கரையோ வெல்லமோ பதநீரோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சுடுதண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மலம் கழிக்கணும். மலம் கழிக்கிறது எப்படி சரியாக கழிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு முறை மட்டும் சொல்லி காணொலி ரொம்ப நீளமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் மலம் கழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 3 நிமிடம் நான் சொல்லக்கூடிய பயிற்சி. உள்ளங்கை இப்படி வச்சுங்க, இந்த உள்ளங்கை, இந்த தாடை, முகவாயினுடைய தாடை, உள்ளங்கை இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்படி இப்படி அழுத்தம் கொடுக்கணும். 3 நிமிடம் இந்த பயிற்சி நீங்கள் செய்யணும். 3 நிமிடம் அந்த பயிற்சி செய்யும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மலக்குடல் இருக்கக்கூடிய தேங்கி நிற்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வெளியில கொண்டு வந்து மலம் குடல் வந்து சுத்தமா தூய்மையாயிரும். மலக்குடல் தூய்மையா இருந்தாலே நோய்கள் கண்டிப்பாக அணுகாது. அதனால இந்த பயிற்சியை நீங்க வந்து மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுநீர் கழிக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு வீடுகளில், நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது செய்ய முடியாது, வீட்டில் இருக்கும்போது நீங்க நின்றுட்டு சிறுநீர் கழிக்காம உட்கார்ந்து சிறுநீர் ஆண் பெண் இருவருமே உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும் போது என்னாங்கன்னா, சிறுநீர் பை வந்து அழுத்தப்பட்டு முழுக்க சிறுநீர் வந்து வெளியேறும். அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, சிறுநீர் உள்ள தேங்கி நிற்காது. அந்த தேங்கி நிற்கிற சிறுநீர் பல நாட்களை தேங்கி 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 அதுதான் ஸ்டோனா உருவாகுது, கிட்னி ஸ்டோனா உருவாகுது. அதனால அந்த தேங்காம அதை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது, நல்ல முறையில் நீர் குடிக்கணும். நீர் ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சு ஒரு 2 லிட்டர் நீங்க குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. நீர் குடிக்கும் போது அப்படித்தான் எடுத்தோன்னு டைரக்டா அண்ணாக்க விட்டு அப்படியே டைரக்டா வயிற்றுக்குள்ள ஊத்தக்கூடாது. தொட்டி மாதிரி வாயில வச்சு அந்த நீரை சுவைச்சு எல்லா பக்கமும் அந்த நீரோட சுவை தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீரை சாப்பிடு உணவை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தண்ணியை டேஸ்ட் பண்ணி நம்ம விழுங்கணும், உணவை வந்து கூடாக்கி விழுங்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணீரை சாப்பிடு உணவை குடி. இது வந்து நேர்மாறா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுதான், இதுக்காகத்தான் அது வந்து அதை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த விஷயத்த நீங்க பண்ணணும். அப்போ மலம் முழுவதும் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நீராடும் பொழுது என்ன அப்படின்னா, எடுத்த உடனே தலைக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. நீராடும் பொழுது முதல்ல காலுக்கு தண்ணீர் ஊற்றணும், அப்புறம் முழங்காலுக்கு, இடுப்புக்கு, நெஞ்சுக்கு, அப்புறம் தான் நீங்க தலைக்கு ஊற்றணும். நீங்க எடுத்தோன்னு தலைக்கு ஊற்றும் போது என்ன ஆகுன்னா, உடல்ல இருக்கிற சூடு ஊற மேல தலையில போய் நிற்கும். அந்த தலையிலையும் அந்த நீரை ஊற்றும் பொழுது எச்சா சூடை கிளப்பி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடும். அதனால குளித்தல் அப்படிங்கிறத விட அது குளிர்வித்தல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சித்தர்கள் எல்லாரும். அப்ப அந்த குளிர்வித்தல் எங்கிருந்து ஆரம்பிக்கணுங்க? நீங்க ஆத்துக்கெல்லாம் போறீங்க, குளத்துக்கெல்லாம் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது நம்ம உள்ள வைப்போம்? கால் தான் உள்ள வைப்போம். அதுதான் குளிக்கிறதுக்கான முறை. அதனால அதையும் பண்ணிட்டு வந்து காலை உணவு அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன வேணாலும் எடுங்க. இப்போதைக்கு நான் வரக்கூடிய காணொலியில் என்ன சாப்பிடலாங்கிறதுல தெளிவா நம்ம சொல்லுவோம். காலை உணவு, முதல் உணவு வந்து ஏதாவது ஒரு பழம், கோயா பழமோ, ஆப்பிளோ, ஆரஞ்சோ, பப்பாளியோ, ஏதாவது ஒரு பழம் கொஞ்சம் சாப்பிட்டு, அது போக மீதம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. இது காலை உணவு. அப்ப காலையில் எழுந்ததுல இருந்து உணவு சிற்றுண்டி சாப்பிட வரைக்கும் இன்னைக்கு நான் இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு வரக்கூடிய இந்த உடல்நலம் பேணி காப்போம் அப்படிங்கிற எல்லா எபிசோடுமே உடல்நலத்தை பத்தி மட்டும்தான் இருக்கும். இயற்கை மருத்துவங்கள், என்னென்ன மூலிகைகளை உபயோகப்படுத்தலாம், என்னென்ன முத்திரைகள் உபயோகப்படுத்தலாம், என்னென்ன உடற்பயிற்சிகள் நம்ம செய்யணும், ஒவ்வொரு பகுதிக்கு உடம்புல உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பகுதிகளுக்கு உண்டான பயிற்சிகள், உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போகிறது. தொடர்ந்து உங்களது ஆதரவை தாருங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.